சாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் கோவி செழியன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ளார். அப்போது மாணவி வழக்கு அறிக்கையில் சார் என குறிப்பிடப்பட்டு இருக்கும் அந்த முக்கிய நபர் யார் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதில் சொல்லாமல் கிளம்ப முயற்சி செய்து இருப்பது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதற்காக அந்த ஒரு கருத்தை சொல்லி அவர்கள் எல்லாம் என்று சொல்லுவதும் ஏற்புடையதல்ல. கூடிய வரைக்கும் முதல் தகவல் அறிக்கையில சாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு ஆள் யாரு, அங்க ஒரு ஆடிக்கார நிக்கப்பட்டதா சொல்றாங்க. நீங்க அதாவது அதாவது பொள்ளாச்சி சம்பவத்தை போல் ஏதோ ஒரு செய்தி. ஒரே நிமிஷம் இன்னொரு கார் நிறுத்தப்பட்டிருப்பது ஆடி என்பதெல்லாம் உள்ளபடியே புரிஞ்சுக்கிட்டேன். வரட்டும், அதற்கான விசாரணை அதை தான் மீண்டும் சொல்லுகிறேன். முதல் தகவல் அறிக்கை என்பதற்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கும் உள்ள அந்த இடர்பாடும் வேறுபாடும் நன்றாக அறிந்தவர்கள் புரிந்தவர்கள். ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது ஒரு முதல் தகவல் அறிக்கை தருவார்கள். அதன் பிறகு முழு விசாரணை நடைபெறும் போது ஒருவரோ அல்லது இன்னும் அதனுடைய தொடர்புடையவரோ அல்லது தொலைபேசி மூலம் பேசக்கூடியவர்களோ காட்சிப்படுத்தப்பட்டவர்களோ இணைக்கப்படுவது நீக்கப்படுவது யதார்த்தமானது. இது புரிந்தது, அறிந்தது. எனவே அதற்குள்ளே சென்று அது ஒரு காரை சொல்லிக்கல எல்லாம் ஒரு வாக்குமூலத்தை பெற நினைப்பது என்பது வழக்கு விசாரணைக்கு குந்தகத்தை விளைவிக்கும். இதுவரை தெரிந்தது நாங்கள் மனந்திறந்து உயர்கல்வித்துறையில் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அறிந்து தெரிந்து தமிழக அரசின் புரிந்த செய்திகளை சொல்லியிருக்கோம். இவைகளையே செய்தியாகவும் நடத்தவில்லை. குற்றவாளி பயன்படுத்தக்கூடிய மொபைல்ல 5 வீடியோ இருக்குது, வெவ்வேறு பெண்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது அவர்களுடைய விசாரணைக்கு உட்பட்டது. குற்றவாளியினுடைய தொடர்பு என்ன என்பதை நாம் வரையறை செய்ய முடியாது. எவ்வளவு குற்றம் புரிந்தால் தண்டனை தான், உரிய தண்டனைக்கு காவல் நிலையத்திற்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல ரகசிய விசாரணை மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்துல ஏதாச்சும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.